சொல்லுங்க கர்ணனை கையோட கூட்டி வாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்ஸஸ் குக்கிங் என்டர்டைன்மெண்ட் சேனல். நம்ம சேனலை முதல் பார்க்குறீங்கன்னா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி என்ன குக் பண்ண போகிறோன்னா, சுவையான ஹெல்த்தியான அதிரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதுக்கு தேவையான மாவு வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி மேக் பண்ணி வச்சுட்டோம். இந்த வீடியோட கண்டினியூஷனில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை கொடுத்துட்டு அடுத்த அதிரசம் எப்படி சொல்கிறோன்றதை பார்க்கலாம். அதுக்கு எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. வாங்க அதிரசம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். தேங்க்யூ. ஒரு 2 கிலோ நம்ம அதிரசம் சுட போகிறோம். அரிசி மாவு அரைச்சி வச்சு ரெடியாக இருக்குது. அதுக்கு தேவையான பொருள் 1 கிலோ வெல்லம், சுக்கு, நம்ம தேவைன்னா சர்க்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம், ஒரு 100 கிராம் அளவுக்கு. அது 1 கிலோ போதும்னா அந்த 1 கிலோ மட்டும் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் அதிகமாக இனிப்பு தேவைன்றதால 1 கிலோக்காக 2 கிலோக்காக ஒரு 100 கிராம் சர்க்கரை நான் கூடவே சேர்த்துக்கிறேன். 2 கிலோ அரிசி பாவு காசுனா ஒரு 200 கிராம் தண்ணி அதை ஊற்றி முதல்ல பாவை நம்ம ஃபஸ்ட்டில் கொஞ்சம் காய்ச்சி எடுத்துக்கணும். அந்த வெள்ளத்தை எடுத்து மறுபடியும் கொஞ்சம் வடிகட்டி அதுக்கப்புறம் திரும்பி நம்ம பாவுக்கு ரெடி பண்ணி காய்ச்சணும். பாவு இப்போ ஃபுல்லாகவே காய்ச்சலை நம்ம வடிகட்டுறதுக்காக காய்ச்சிரும். ஏன்னா அந்த வெள்ளத்தில் துப்பி இருக்கும் இல்லையா, அந்த துப்பி எடுக்கிறதுக்காக நம்ம முன்னாடி சும்மா ஒரு அனல் போட்டு காய்ச்சி எடுத்து வடிகட்டி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கொஞ்சம் கழுவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் ரெடி பண்ணணும். முதல்ல நான் இதை காய்ச்சிட்டு வந்துடுறேன். வடிகட்ட அளவு பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிகட்ட போகிறோம். வடிகட்டிட்டு மறுபடியும் திரும்ப காய்ச்சணும். அதை கூட சுக்கு சேர்த்து வடிகட்டிக்கிறேன். ஏன்னா அந்த துப்பி வரும் இல்லையா, அதனால் அந்த துப்பி வடிகட்டுறதுக்காக அதிலே போட்டு நான் வடிகட்டிக்கிட்டு மறுபடியும் ஒரு தடவை சூடு பண்ணி எடுத்துக்கணும். இதை வடிகட்டிட்டு உங்களுக்கு மறுபடியும் நான் சொல்கிறேன். இதில் எவ்வளோ துப்பி வருது பாருங்க. பாவை அதில் சேர்த்து மறுபடியும் நம்ம அந்த அதிரசம் சொல்கிற அளவுக்கு கொஞ்சம் கையில் ஒட்டுற அளவுக்கு நம்ம பதமாக காய்ச்சி எடுத்துக்கணும். ஏன் நம்ம முதல்ல இதை காய்ச்சிரோன்னா, அந்த வெள்ளத்தில் துப்பி நிறையா இருக்கும். அதை நம்ம சாப்பிட்டே நறுக்கு புருக்குன்னு கல் வந்து சத்தம் கேட்குன்றதுக்காக தான் அது வெள்ளத்தை காய்ச்சறது. ஏன்னா ரொம்ப காய்ச்சினா அது வடி இறங்காது. அதனால் கொஞ்சம் தண்ணி இது பண்ணும்போது நம்ம கொஞ்சம் காய்ச்சி ரெடி பண்ணி எடுத்துக்குவோம். உங்களுக்கு நல்லா பொங்கி வருது, பாவு ரெடி ஆக போகுது. நம்ம தேவைன்னா ஒரு சிட்டிக்கு சால்ட் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அது கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் தூக்கி தர்றதுக்காக. அப்போ தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். கொஞ்சம் டேஸ்ட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா உப்புன்னா இனிப்பு கொஞ்சம் தூக்கி தராது. அதுக்காக தான் இந்த உப்பு சேர்க்குறது. சும்மா ஒரு சிட்டிகளவுக்கு நான் போதும், அதிகமாக சேர்க்க தேவையில்லை. அப்போ தான் நமக்கு இதாகும். இல்லைன்னா அப்புறம் ஒரு மாதிரி கரிக்கிற மாதிரி ஆகிடும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ பாவு ரெடி ஆகிடுது. அடுத்தது நம்ம இதை அடுப்புலேயே வச்சு கிண்ட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இறக்கி வச்சு நம்ம ஏதோ நம்ம வச்சு நம்ம இது பண்ணிக்கலாம். நமக்கு தெரியும் அப்படி தொடும்போது நார் மாதிரி வர்றது. இந்த அளவுக்கு இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப போட்டுனாக்கா அது எப்படி இருக்குன்னா அப்படி கமர்கட்டை மாதிரி ஆகிடும். அது நம்ம 2 நாளைக்கு ஊற வச்ச கூட கடிக்க முடியாது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி, ஏன்னா அடுப்பு மேலே வச்சு கிண்டனா அது அந்த அளவுக்கு செட் ஆகாது. தள்ளி போட்டு கிண்டினா தான் நமக்கு செட் ஆகும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அப்படியே
பண்ணால் தான் அது, ஏன்னா அந்த சூட்டில் மாவு நல்லா பபிள்ஸ் போடும். அந்த வேர்வை அதை இறங்கினாக்கா மாவு சீக்கிரம் கெட்டுடும். ஒரு அரை மணி நேரம் இதை ஆற விட்டு அதுக்கப்புறம் தான் இதை மூடி போட்டு வைக்கணும். நாளைக்கு நம்ம இன்றைக்கி கிண்டணும்னா நாளைக்கு நமக்கு பதமாக சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது மீதியே நாளைக்கு சுடும்போது நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவோட இது மட்டும் காட்டிக்கிறோம். நாளைக்கு வந்து தட்டி போடும்போது மீதி நம்ம காட்டுறோம். மாஸ்டரு ஹாய் சொல்லுங்கள். ஹாய். அதான் மாஸ்டர் நம்ம உங்கள் குடும்பத்துடன் வெளியூர் செல்ல வேண்டுமா? கால் பண்ணுங்க சக்சஸ் டிராப் டாக்ஸி 7358955588. அதர்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து மாவு வந்து 2 நாளைக்கு முன்னாடி ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஓகேங்களா? எண்ணெய் வந்து இப்போ சூடாகிடுச்சு. இப்போ மாஸ்டர் வந்து தட்டி போட்டு எடுக்க போகிறாங்க. ஓகேங்களா? வாங்க எப்படி சமைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதர்சம் சுவையான அதர்சம் செய்ய போகிறோம். நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. ஓகேங்களா? நம்ம சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்காங்க குக்கிங் மாஸ்டர் இவங்க தான் இனிமேட்டுக்கு. ஹாய் சொல்லுங்க. ரொம்ப கூச்சப்படுறாங்க ஃபஸ்ட்டு வீடியோவில், அதனால் கூச்சப்படுறாங்க. வாங்க எப்படி சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு எண்ணெய் வந்து ஒரு அரை ஹீட்லேயே இருந்தால் போதும். எண்ணெய் வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக இருக்கணுமா? தான் கொஞ்சம் கொசுன்னு கிளம்பும். அப்படி இல்லைன்னா ஒரு மாதிரி பொறியாகிடும். அது மெலிசாக வராது. அதாவது அதிரசம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்தோடனே கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே வந்து ஒரு பாத்திரமாக வச்சு அமுக்கி எடுக்கணுமா. அமுக்கி வச்சா தான் வந்து அது கொஞ்சம் இதாக இருக்கும். இல்லாட்டினா உப்பிட்டு நல்லா இருக்காது. நல்லா இருக்காது. அதிரசம் சுடுவது எப்படி, இதுக்கு என்னென்னலாம் போட்டு வந்து அவங்க வந்து மாவு ரெடி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இதோட கண்டினியூஷனில் ஃபஸ்ட்லேயே ஸ்டார்டிங்கில் போட்டிருக்கேன். ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. அப்போ தான் அதிரசம் எப்படி சாஃப்டாக செய்கிறதுன்றது தெரியும். அதிரசத்தை வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி சூடாக எடுத்ததுக்கப்புறம் ஒரு அமுத்தி எடுத்துட்டோன்னா சப்பையாக இருக்கும். அடுத்த அதிரசம் போட்டாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் அதிரசம் சுட்டுட்ருக்கோம். சரிங்களா? அதிரசம் எடுத்து இதுமாரி அமுக்கணுமா. அப்போ தான் வந்து அந்த இது அப்படியே கரெக்டாக இருக்கும்ன்றாங்க. எங்கள் அம்மா தான் சுடுவாங்க சின்ன வயசில். எங்கள் அம்மா வந்து இப்போ ஊரில் இல்லாதால் நம்ம புதுசாக ஒரு குக்கு வந்து அதிரசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க அதிரசம் எப்படி இருக்கும் சாப்பிட்டு பார்க்கலாம். அதிரசம் சுட்டு வச்சுருக்கோம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிள் கொடுங்க. சொல்லுங்கள், பெல் சிம்பிள் கொடுங்க. சொல்லுங்கள். ரொம்ப கூச்சப்படுறாங்க. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா.